நாடு முழுவதும் 46 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. அதன்படி தமிழகத்தில் 9 மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. அகில இந்திய அளவில் 46 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் பார்த்தோம்னா 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அதில் பெரும்பாலும் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி தொகுதியில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய விவரம் என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். அதாவது காங்கிரஸ் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் தமிழகத்தில் 9 தொகுதியில் போட்டியிடுகிறது. அதில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில், கிருஷ்ணகிரியில் கே கோபிநாத், கரூர் எஸ் ஜோதிமணி, கடலூர் விஷ்ணு பிரசாத், சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம், விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரி விஜய் வசந்த். இதில் கன்னியாகுமரி அதாவது விஜய் வசந்த், மாணிக்கம் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம், விஷ்ணு பிரசாத், ஜோதிமணி ஆகியவர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மயிலாடுதுறை மற்றும் நெல்லை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அந்த தொகுதிகளில் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதில் கொஞ்சம் இழுபறி நீடித்து வருகிறால் ஓரிரு நாட்கள் அதற்கான வேட்பாளர் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியே இருக்கிறது. மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே ஜெயக்குமார் கடந்த முறை எம்பியாக இருந்தார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார் ஏற்கனவே எம்பியாக இருந்தார். அவருக்கும் இந்த முறை அங்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக தான் கோபிநாத்துக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. இதை தவிர மற்ற மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியலும் காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. மொத்தமாக 46 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அஸ்ஸாம், அந்தமான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநில வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி தொகுதியில் அஜய் ராய் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. இது பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் தொகுதியாகும். அதே போல் மத்திய பிரதேச மாநிலத்தில் ராஜ்நகர் தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜிக் விஜய் சிங் போட்டியிடுவார் என அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 82 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக இந்த 46 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறார்கள். இதை தவிர சட்டமன்ற தேர்தல்கள் சிக்கிம் மாநிலத்திற்கான வேட்பாளர் பட்டியலும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. 18 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வெளியிட்டுள்ளது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே வாய்ப்பு வழங்கியவர்களுக்கே 5 தொகுதிகளில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக திருவள்ளூர் தனி தொகுதியில் சசிகாந்த் செந்தில் மற்றும் கிருஷ்ணகிரியில் கோபிநாத் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியின் விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.